இந்த புள்ளைய பாத்துக்கிட்டு ஒரு தட்டு சோறு திங்கலாம்டா. இந்த புள்ளட்டி இதா பாத்துக்கிட்டே முகரைய பாத்துக்கிட்டா. அருமையான புள்ள சொல்லிருந்தா வச்சுக்கவே. ஏங்க நீங்க யாரு? நீங்க யாரு மதன்? ஹீரோயினியா? ஆமா இல்லங்க. அத நான் வந்து நான் யாரு? நீங்க நடிகையா? நான் அந்த சிம்ரன். உங்கள்ட்ட ஒன்னு கேட்கணும். என்னடா கேளுடா. நீங்க நடிகை தானே? உங்கள்ட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கணும். கேளுங்க. அப்ப இந்த வரேன் மாமா. நம்ம எம்ஜிஆர் ஐயா இறந்து போறாருன்னு வைங்களே. ஆமா. எம்ஜிஆர் ஐயா செத்து போறாருன்னா அவர் நினைவுல நாளைக்கு டிவில என்ன போடுவாங்க? அவர் படமா போடுவாங்க. எம்ஜிஆர் படமா போடுவாங்க. ஒரு நாள் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா இறந்து போறாருன்னு வை. அன்னைக்கு ஃபுல்லா டிவில என்ன படம் போடுவாங்க? அவர் படமா போடுவாங்க. சிவாஜி கணேசன் படமா போடுவாங்க. ஐயா விஜயகாந்த் ஐயா இறந்து போனாரு. அன்னைக்கு என்ன படம் போட்டாங்க? அவர் படமா போட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா விஜயகாந்த் படமா போட்டாங்கல்ல. தப்பி தவறி இந்த சைலா செத்து போச்சுன்னு வச்சுக்கவே அன்னைக்கு ஃபுல்லா டிவில சைலா படமா போடுவாங்களா? இல்ல ஒருவேளை இந்த மியா கலிஃபாலாம் செத்து போனா என்னடா ஆகுறது? ஆமா யார் சைலாவா? முகரையா பாருங்க. ஏமா அந்த மாதிரி உங்க பேர் என்ன? என் பேருங்க. உங்க பேரு? நான் தான் சிம்ரன். சிம்ரனா? இல்லையா? இந்த விஜய்க்கு ஜோடியா? முழுசா நடிக்கிறாளே. அட சொல்றத முழுசா. அந்த சிம்ரனா? நீங்களா? எங்கன முச்சோ? சிம்ரன் நீங்க சிம்ரனா? இல்ல. வா சிம்ரன். அட யார் யோசிமுடா? சிம்ரன் வாங்க சிம்ரன். வாங்க. என்ன கடைசில ஒரே அத்து கொண்டு விடுவாங்க. அட நீதான் உட்கார்ந்தறமா. உட்காருமா. உட்காருங்க. அட உட்காருங்க சிம்ரன். உட்காருங்க மேல. உட்காருங்க. நான் சொல்றத முழுசா. இருங்க இந்த சண்டன் புடுகாகாம. அடேப்பா எதை நல்லா விசாரம். அப்படியே. கீழ உட்கார்ந்து. இருங்க சிம்ரன். நமது கிராமத்துக்கு சருகமலைப்பட்டிக்கு வந்திருக்கும் சிம்ரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பக்கமலை சார்பாகவும் கிராமத்தாரின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் பக்கமலை எல்லாரும் முடிச்சுனா உட்காருங்க. நமது மைக்சர் சார்பாகவும் வீடியோக்காரர் சார்பாகவும் நீ வேணா பண்ணு. நான் உம்முல முடிஞ்ச நீ உட்காருமா. நமது கிராமத்தின் சார்பா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு போனீங்க? ஆமா உட்காருமா. நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் மன்றத்தின் அட உட்காருமா. உட்காருமா. நமது அடி பாப்பா உட்காருங்க. அப்புறம் எர்ஜா அட நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் ஊருக்காரன் சார்பாகவும் பக்கமல்லி சார்பாகவும் நம்ம மைக்சர் சார்பாகவும் வீடியோக்காரர் சார்பாகவும் நம்ம சீனுக்கார சார்பாகவும் தாளக்கார எல்லாரும் எனக்கு அந்த சேர்ல உட்காரும் போது வேற யாவும் வருதுங்க. உட்காருங்க உட்காருங்க. நமது கிராமத்தின் சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கும் சிம்ரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக என்னடா மாலைய போற இழுச்ச வாயனா என்ன? ஆமா இப்ப என்ன ஒண்ணே என்ன முத்தம் போற சொன்னா முத்தம் தான கொடுத்தேன். எனக்காக உனக்கு முத்தம் கொடுக்க சொன்னா தவற நினைக்கிறீங்க. எனக்கா நான் முத்தம் கொடுக்கல. நான் யாருக்கா முத்தம் கொடுத்தேன்? யாருக்காக? நம்ம இளைஞர்களுக்காக தான் நான் முத்தம் கொடுத்தேன். நான் அந்த பிள்ளைக்காக கொடுப்பேனா? உங்களுக்காக மட்டும் கொடுத்தேனா? நம்ம இளைஞர்களுக்காக முத்தம் கொடுத்துட்டேன். வீடியோ எடுக்கிற சார்பா ஒரு முத்தம். வீடியோ எடுக்கிற சார்பா கொடுத்தா போதுமா? நம்ம பக்கம் சார்பா பக்கம் சார்பா கொண்டையில கொடுத்துட்டேன். மைக் சார்பா அங்க நான் கொடுக்க மாட்டேன். வேற ஒண்ணா கொடுப்பேன். கிராமத்தி சார்பாவும் இங்க வருகிற சிம்ரன் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். உங்களுக்கு என்ன வாயில ஏதாவது போறா? இருங்க சிம்ரன் வரேன். சிம்ரன் சிம்ரன் ஏய் நாங்க எல்லாம் ஆமா மாலை பையறா. ஒரு நிமிஷம் வாங்க சிம்ரன் உட்காருங்க. உட்காருங்க. இவங்க முகர சிம்ரன் எந்திரி லூசு முண்டை எந்திரி. ஆரம்பத்துல நம்ம சொல்றது உனக்கு சிம்ரனுக்கு குண்டியோட கூட உன்னை கூட்டி போக மாட்டாங்க. சிம்ரன் முகரைய பாரு. சிம்ரன் நாடகம் போறமா? ஆள பரனல. அப்புறம் யாரு? முத வந்து சொல்றது வந்து முழுசா மத கேளியா மத. அப்ப நீ யாரு? நான் சிம்ரன்ல வேலை பார்த்த பண்ணு. அட வேலைக்கார முண்டியா நீ? நீ சிம்ரன் இல்லையா? இங்க பாருங்க கொஞ்சம் சின்னதா இருக்குது. யாரு குஞ்சு? எனக்கு கொஞ்சம் அந்த குஞ்சா சின்னமா தான் பெருசா இருந்தா உனக்கு என்னமா? எனக்கு பெருசா இருக்க பண்றது ஏடா இதுல அத போற. உனக்கு பெருசா இருக்க பிடிக்கறானே அந்த தாத்தாட போய் அவட தான் நல்ல ஓத புக்கா இருக்கும். இருமா. இல்ல போட் அடிக்கறடா புறமண்டையில. ஒரு ஆம்பளை கிட்ட அடங்க பேச கத்துக்க. ஒரு பொம்பளை விட்டு அடங்க பேச கத்துக்க. பெண்கள்ட்ட மரியாதை கொடுக்கணும் அவசியம் ஒண்ணு ஆம்பளை கிடையாது. ஓஹோ பெண்களுக்கு மரியாதை கொடுத்தா ஆம்பளை தான் தெரியுமா? ஏமா ஆம்பளை ஏமா
இவ்வளவு பேசுறிய பெண்களுக்கு சிறப்பு ஆண்களுக்கு சிறப்பாமா? பெண்களுக்கு தான் சிறப்பு. நான் சொல்றேன் ஆண்களுக்கு தான் சிறப்பு. பெண்களுக்கு தான் சிறப்பு. இல்ல இப்ப பாரு ஒரு சின்ன விஷயம் கேப்போம். இந்த அன்னதானத்துல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சரி. சாப்பிடுறத விக்கல் வந்து நீ செத்து போயிடுற. உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் என்ன வேணும்? இந்த வந்திருந்து உன்னை மாலை போட்டு இறுதி மரியாதை செலுத்துறேன். இல்லன்னா என்ன சாக சொல்றேன். கவர்மெண்ட்ல உன் கூட வந்தா கொன்றுவேன். கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுத்தா உனக்கு பணம் கொடுப்பாங்க? வேணாம், இவன் வேணவே கொடுக்க மாட்டாங்க. இதே ஒரு தேவைக்கு போற அந்த தேவையில போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. தொண்டையில எலுமிச்சிக்கு செத்து போயிடுற. உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுப்பாங்களா? இல்ல. கொடுக்க மாட்டாங்க. எங்க ஆண்களுக்குள்ள சிறப்பு மாதிரி உனக்கு இருக்கா? என்ன? கள்ளக்குறிச்சியில போய் கள்ளச்சாரத்தை குடி செத்து போன 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தான் அந்த பழக்கம் புரியுமா இருக்கா? ஆம்பளை மாதிரி? உங்களுக்கு தான் அந்த பழக்கம் இருக்கா? 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. உனக்கு பழக்கம் இருக்கு அந்த பழக்கம்? இல்ல கள்ளக்குறிச்சி காமிச்சோட தான். எதுக்கு பொளந்துடைய முளந்து? முதல்ல நாங்க ஏன் கள்ளச்சாரம் காய்ச்சறோம் உனக்கு தெரியுமாமா? ஏன்? எதுக்கா முதல்ல ஆண்களுக்கு கள்ளச்சாரம் காய்ச்சறோம்? ஏன் காய்ச்சறீங்க? இப்ப வீட்ல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரி. வீட்டு சாப்பாடு பிடிக்கல. நாங்க என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவீங்க? ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். அதுக்கு அதே மாதிரி தான் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சு பார்த்தோம். சரிப்பட்டு வரல. அதனால அங்க போய் நாங்க காய்ச்சி குடிச்சிட்டு அதான் இருக்கோம். கூட்டத்தோட கைலாசம் போயிட்டீங்க. இது கூட பிரச்சனை இல்லம்மா. குடிகாரே மாதிரி நல்லவன் தமிழ்நாட்டுல குடிகார மாதிரி கெட்டவன் தமிழ்நாட்டுல கிடையாது. நீ நினைக்கிறது தப்பு. என்ன? குடிகாரன் நீ கெட்டவங்கறியா நல்லவங்கறியா? கெட்டவன்றேன். நான் சொல்றேன். என்ன? நம்ம ஊர் சருகோலப்பட்டி மேடையில சொல்றேன். சொல்லு. குடிகாரன் கெட்டவன் கிடையாது. கெட்டவையா? குடிகாரன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். சரி. குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாதுமா. என்ன ஏன் தெரியுமா சொல்றேன்? குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது. குடிக்காம அடுத்தவன் குடியா கெடுக்கிறான் பாத்தியா? அவன் தான் கெட்டவன். குடிகாரன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். உன்னைய மாதிரி குடியை கெடுத்தியோ யாருக்கு தெரியும்? அங்கே 3 அக்கா கை தட்டுதுடா. எதுக்குடா? சொல்லுதுக்குதான். சொல்ல முடியாது போல. ஏம்மா என்ன? குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணுமா? யார் சொன்ன? நான் சொல்றேன். எப்படி? ஏன் தெரியுமா? ஒரு பிறந்த குழந்தை எப்படி உடம்புல ஒட்டி கூட இல்லாம இருக்கோ, சரி. ஒரு கட்டிங் இன்னொரு கட்டிங்க கூட போட்டா நாங்க ரோட்ல அப்படித்தான் கிடப்போம். எப்படி? இவ்வளவு பேசுறியே. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி பிள்ளையா இருக்கும்போது எங்களை நீங்க குளிப்பாட்டி விட்டு உடம்பெல்லாம் பவுடர் அடிச்சுட்டு இங்கன கொஞ்சோண்டு பவுடர் அடிச்சு விட்டு இங்கன கீழே கொஞ்சோண்டு பவுடர் அடிச்சு விட்டு என் சிஞ்சு மணி அப்படி சின்ன பிள்ளை கும்புறிய. ஆமாவா இல்லையா? சின்ன பிள்ளை கும்புறியல்ல. தண்ணிய போட்டு குப்பார கிடக்கும் போது ஒரு நாளைக்கு எங்களை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் அவர்களை பவுடர் எடுத்து அடிச்சு விட்டு இங்க பாருங்க. என் சிஞ்சு மண்ணு பிடிச்சி ஆடி பாரு. என் புருஷனா குடிகார புருஷனா அழகா கொஞ்சுவேன். எப்படி? கற்பூர கட்டியை வாங்கி பொருத்தி கொளுத்தி சாமி கும்பிடுவேன். நீ கற்பூர கட்டி எடுத்து அதுல குளத்தலான்னு வருவ. பக்கத்துல வருவ. சரி. தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் மாதிரி அது வளர்ந்து நிக்கும். அத தொட்டு நீ பாட்டுக்கு வந்துருவ. அத கொளுத்த மாட்டே. எப்படி இந்த கூடத்துல நீ போலியா நாடத்துக்கு? என்னம்மா? யாரு? ஏ மச்சான் நீ இன்னும் போலையாடா? ஏய் போலையா? வண்டி போகல ஒரு. சரி வா உள்ள கடை ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுல விட்டே? எதுல விட்டே? வாயில நான் என்ன மயக்கடா விடுறேன்? நீ வேற. அத சொல்லலமா. இவனை பார்த்து எதை விட்டேங்கறதே மறந்துட்டேன். ஏம்மா ஆண்கள் வலது பேசிக்கிட்டு இருக்கல. ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன். ஆண்கள் வயசுக்கு வந்து சடங்கு வச்சிருக்காங்களானே? இல்ல. உங்கள்ட்ட தான் கேக்குறேன் தலைவா. ஆண்கள் வயசுக்கு வந்து சடங்கு வச்சிருக்காங்களா? இல்ல. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா சடங்கு வைக்கிறாங்க. இதுக்கு தாத்தா உள்ளூர்கார நாடாத்துக்கு அவனை கம்பெனி கொடுக்குறா பத்தியா? டேய் பொளந்துடைய உள்ள போ முதல்ல உள்ள. வந்தோன புள்ளைக்கு கம்பெனி கொடுக்குறா பத்தியா? மச்சான் உள்ள போ. உனக்கு தங்கச்சி வேணும். போ. நம்ம கொண்டாட்டியா? பொளந்துடைய போடா போல. நேத்து வந்து நம்ம கொண்டாட்டிக்கிற, இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாட்டிக்கிற. என் தங்கச்சி வந்திருக்காடா? அட பே. அப்ப சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏம்மா ஆனா சத்தியமா சொல்றேன். என்ன மச்சான் உன் கண்ணுல ஏதாவது கோளாறு இருக்கு. இந்த உள்ள குண்டி வீங்கி இருக்குன்னு சொன்னியா பாத்தியா? அத நினைச்சா வயிற்றுச்சலா இருக்கு. ஏம்மா உங்களுக்கு தெரியாது. அவருக்கு தான் தெரியும் வீங்கி இருக்கா வீங்கலையா. எப்படி? அவருக்கு மண்டையில வீங்கி தையல் போட்டு வந்தாரு. உனக்கு ஏம்மா இவ்வளவு பேசுறீங்கல்ல. சரி நீங்க பெண்கள் தானே? பெண் தானே? இவனுக்கு சந்தேகமா இருக்கா? சந்தேகத்துக்கு சொல்லமா. தமிழ்நாட்டோட எல்லா கலாச்சாரமும் உனக்கு தெரியும் தானே? தெரியும். எல்லா கலாச்சாரமும் தெரியும். தெரியும். நீங்க வயசுக்கு வந்துட்டியா? நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை பத்தின கேட்ட கேள்விக்கு பதில். வந்துட்டேன். வயசுக்கு வந்துட்டியா வரலையா? வந்துட்டேன். வந்துட்டியல்ல? ஆமா. வயசுக்கு வந்தா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன குச்சி கட்டி குச்சிக்குள்ள விடுவாங்க. குச்சி கட்டி குச்சிக்குள்ள கொண்டு அடப்பாங்க. குச்சிகாரி. அந்த குச்சிக்கு வெளியில என்னென்ன பொருள் போடுவாங்க? வழக்க வெள்ளக்க மாறு கறி கருவா 3 பொருள் போடுவாங்க. ஏம்மா டேய் உனக்கு தங்கச்சி வேணும்டா. ஏம்மா விளக்க மாறு உலக்க வேற என்ன போடுவாங்க? கறி கருவா. கறி கருவா 3 பொருள் போடுறாங்கல்ல. அந்த உலக்க எதுக்குமா வெளியில போடுறாங்க? என்ன காத்து கருப்புல பேய் பிசாசல வராதுக்கு போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. எதுக்கு தெரியுமா உலக்க வெளிய போடுறாங்க? அந்த உலக்கைய தாண்டி தான் நீங்க போகணும். சரி. அந்த உலக்கைய தாண்டி தான் வரணும். அந்த உலக்கைய பாக்கும்போது நீ முடிவு பண்ணிரணும். என்னன்னு? நம்ம வயசுக்கு வந்துட்டோம். நமக்கு உலக்க ரெடி பண்ணிட்டாங்க. என்னைக்கு அந்த உனக்கு உலக்கையில பாதி பொறுக்கு.
அப்படின்னு சொல்லி இன்னொன்னு எதுக்கு விளக்கமாறு எதுக்கு போட்டிருக்காங்க? எதுக்கு போட்டிருக்காங்க? அந்த ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டானோ உனக்கு மரியாதை. சரி. அடுத்த உலக்க தேடுன உனக்கு விளக்கமாறு பிஞ்சு வரும். அப்ப அந்த கரிகரை எதுக்கு போட்டிருக்காங்க? அந்த விளக்கமாத்துல அடிச்சு நீ மறுபடியும் உலக்கைய தேடிக்கிட்டே தெரிஞ்சேன்னு வச்சுக்க, கருக்கரை எடுத்து கழுத்தை கரகரன்னு அறுத்து தூக்கி வச்சிட்டு போயிடுவாங்க. இழுச்சா பேரு அதுக்கு தான் போடுறாங்களா? அப்புறம் அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது. எதுக்குமா? நாங்களாம் வயசுக்கு வந்து குச்சிக்குள்ளி எதுக்கு தெரியுமா உலக கரிகரை விளக்கமாரெல்லாம் போடுறாங்க? ஏமா? ஏன்னா பெரியவங்க அப்பயும் சொல்லி வச்சிருக்காங்க. என்ன? இந்த உலக்கைய தாண்டும் போதும் நினைச்சுக்கணுமா? என்ன? இந்த ஒரு உலக்கு ஒரு உரலுக்கு மட்டும்தான். இந்த உரலை தவிர மத்த உரலை தேடி போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே அடியா அடிச்சு பூனை கலட்டி ஓரமா மூளையில போடுறேன்னு அர்த்தம். இந்த விளக்கமாறு தெரியுமா? பூனை கலண்டு போய் இந்த உலக்க வேற உரலை தேடி போச்சு விளக்கமாறு பிஞ்சிரும். கருக்கரு எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீ விளக்கமாத்தல அடிச்சு பூனை கலட்டியும் நீ வேற உரலை தேடி போச்சுன்னு வச்சுக்கவே, மூளையை பிடிச்சு கர கர கரன்னு நெல்லுக்கிறதா இருந்தா அறுத்து மூளையில போடுறது அர்த்தம். விளக்கமாறு என்னது? உன்னைய மண்டைய புழக்க போறேன். இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. யாராவது நாரிலா துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? அருமையா எங்க அக்காலாம் உட்கார்ந்திருக்காங்க. நானும் நல்லா தானே வந்திருக்கேன். இவங்க கூட பிரச்சனை இல்லம்மா. ஒரு 20 வருஷம் முன்னாடி பெத்த அக்கால எப்படிமா இருக்கும்? எப்படி இருக்கும்? 16 முழ சேலன்னு ஒண்ணு இருக்கும். சரி. அந்த சேலையை வாங்கி 6 மடிப்ப தூக்கி இங்க சொருகி இடுப்புல சொருகி இந்த மாற பத்தி போட்டு அப்படி நல்லா இழுத்து விட்டு நெத்தி காலத்துக்கு ரவுண்டு போட்டு வச்சு நடந்து வந்துச்சுன்னு வச்சுக்க, ஆத்தா மதுரை மீனாட்சி இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கு. அப்ப இப்போ தான் பொம்பளை புள்ளைய வாரியவங்க நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட எவன்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பேண்ட், அந்த பேண்ட் இங்க வரைக்கும் மாட்டிக்கிறது. இவங்க ஸ்கூட்டில ஸ்கூட்டில இப்படிலாம் காலத்துக்கு போறது இல்ல, காலத்துக்கு இப்படித்தான் போடுறது. இவங்க தூக்கி போனோமா தையல் பிரிட்டனிங்ல விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு பின்னாடி இருக்க டாப் தூக்கிறோம், பின்னாடி போற அக்கா குண்டி சூப்பரா இருக்கணும். ஏன்டா குண்டியா பாக்குற முகரையா பாக்க வேண்டியதானடா? என்னது குண்டியாடா பாக்குற? ஏமா இந்த ஊர்ல இருந்து மதுரைக்கு ஒரு பஸ் போகுது. சரி. போற பஸ்ல மதுரைக்கு போறன்னு போர்டு போட்டு போகுது. பின்னாடி போறவங்க பாப்பாமா பார்க்க மாட்டோமா? பாப்பாங்க. போடே தெரியுமா? போற இடம் தெரிஞ்சா பாப்பா போட்டு விட்டாலும் ஏமா நீ போட விட்டுட்டாலும் இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் எதுக்கா செருப்பு போறிய சொல்லு? முள்ளு குத்தாம இருக்கணும், எச்சில மிதிக்காம இருக்கணும் போடுறாங்க. அதுக்கு அதானே செருப்பு போடுறாங்க. அதெல்லாம் அப்ப இப்போ உள்ள பொம்பளை புள்ள எது தெரியுமா செருப்பு போறீங்க? கொஞ்சம் திரும்பு. உன்னை மாதிரி குண்டியே இல்லாத புள்ளையே ஈழ்ச்சி வச்ச செருப்பான். நீ பாத்தியா? நீ இப்படி இருக்கும் அந்த செருப்பை படிச்சு வச்சுக்க, டப்புனி இப்படி தூக்கிறோம். சரி. அவங்க நடக்கிற மாதிரி இப்படி பொம்பளை பிள்ளைங்க உனக்கு சூப்பரா இருக்கே. என்னது பொம்பளை பிள்ளை நல்லா சூப்பரா இருக்கா? எதரி கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கற? இது கூட பிரச்சனை இல்லம்மா. சரி. நைட்டின்னு ஒரு பொம்பளை புள்ள போறல்ல, அந்த நைட்டியை பெண்கள் எப்ப போடணும்? நைட் போடுவோம், எப்ப வேணாலும் போடுவோம். நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. சரி. பகல்ல போறீ நீ பகட்டியா? அந்த நைட்டியா போடுற தப்பு இல்ல. சரி. அந்த நைட்டியா போடுற பொம்பளை புள்ள இந்த துண்டை இப்படி எடுத்து இந்த லாக்கரையும் மறைச்சு போட்டுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துண்டை தூக்கி தூர போட்டு கோயில் மாடு வர மாதிரியா? எப்படி உடம்புல எதுவுமே தெரியாது, அப்படியே நான் மறைச்சு போட்டுருக்கேன். நைட்டி பத்தி கவலைப்படுத்துறேன். நைட்டில தான் எல்லாமே நைனா தெரியும். நீ நினைக்கிறத நீ அப்ப தெரியும் நைட்டி போடுற பொம்பளையே பார்த்துட்டே இருக்கிறேன். உன்னை பத்தி தெரியாத பொறுக்கின் பயல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படிங்களா? அது உனக்கு தெரியாம இருக்குமா? இது கூட பிரச்சனை தெரியாம இருக்கு. உனக்கு யார் ஜாக்கெட் தச்சது? டெய்லர் வச்ச மோர பாரு மச்சான். உள் பக்கத்துல வச்சு வெளி பக்கத்துல உள்ள வச்சு தச்சு விட்டுருக்கேன். இந்த ஜாக்கெட்டை மட்டும் நீ கொடுத்துட்டு வச்சுக்க, மாடலியா சூப்பரா தச்சிருப்போமா? நீங்க டெய்லரா? 2025 கான புது மாடல் பாருங்க. 2024 என்ன முடியலையா? 25க்கு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 25க்கு அடையாம இங்க பாரு. இத 2025 கான புது மாடல் பாக்கறியா? கொண்டே வந்திருக்கீங்களா? இங்க பாரு. இது ஜிம்மிஸ் தானே? ஜிம்மிஸ் ஒரு சின்ன ஜிம்ல. ஏன்டா கட்டாத பேசுற? எங்கமா பேசுற? ஜிம்மிஸ் ஜிம்லமா? இது என்னன்னு தெரியலையா? போன மாசம் நாடகம் முடிச்சிட்டு போகும்போது நம்ம மேலூர்ல போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சட்டி 150 ரூபாய், சட்டி 150 ரூபான்னு. சரி. நானும் போய் 2 சட்டி வாங்கினேன். நாடாத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆடுறேன். குண்டி பக்கம் பரட்டு கிழிஞ்சு வச்சிரா. அஞ்சா பேரை தூக்கி போட்டு வேற சட்டி வாங்க வேண்டியதானே? கிழிஞ்சு டவுசர் தூக்கி போடலாமா? அதுக்கு அதனால தேவ வச்சு ஏதோ யாம கோவப்படுற. ஏய் ரஞ்சிதா, நீ அம்மா வைட்ட கை கொடு. நீ அம்மா வைட்ட டவுசர் வந்து வாத்தி அம்மா வைச்சறா. ஆமா ஆமா. என்ன இதுல பெரிய அதிசயமே அடங்கி இருக்கு. அப்படினா அதிசயம்? இத புடி. இதுல செல்போன் வைக்கலாம். சரி. இதுல மணி பர்ஸ் வைக்கலாம். நடுவுல ஒரு ஓட்டர் இருக்கு, எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இதுல வந்து சூச்சு பர் மெஷின் வெளியில வரும். எங்க வரும்? இத எடுத்து நீ மல்லிகை கடைக்கு போறணும் வச்சுக்க. இதுல அருமையா சாமா வாங்கலாமா? இதுல கொஞ்சம் புளுங்கரிசி, இதுல கொஞ்சம் பச்சை அரிசி, இடையில ஆயில் கன் கட்டி தொங்க விடலாம். அதுல இதுல ஒரு பெரிய அதிசயம் இருக்கு. என்ன அதிசயம்? என்னன்னு தெரியுதா? என்ன? இதான் வெளிநாட்டு மாடல். இதுல கொஞ்சம் துணி இருக்கும். இந்த இருக்கா? அங்க ஏதோ ஒரு இதுல கொஞ்சம் துணி இருக்கும். அங்க நடந்து ஒரு சேல பாருங்க பொம்பளை புள்ள.
அது துணியை வச்சு நடந்து வராங்க. ஒழுங்கு மரியாதை உள்ள ஓடி போயிரு. கல்ல எடுத்து எரிஞ்சே என்னடா என்ன செக்ஸ் போட போஸ் மாதிரி ஆக்கிட்டியா கடைசில? ஆனா பாருங்களே. என்னம்மா? இங்க போஞ்சிருச்சு போல. ஏம்மா? அதனால இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல வியாபாரம் ஆகுது. வியாபாரம் தெரிஞ்சு சாப்புங்க. எழுந்த பழம் இது சிக்க செவந்த பழம், இது தேனத்தை இனிக்க பழம், எல்லோரும் வாங்கு பழம், இது எனக்கு இது பொறுத்த பழம், எத்தனையோ பேத்துக்கிட்ட எழுந்த பழம் பாத்தியா, என்கிட்ட இருக்குது எமசு சப்பாத்தியா, கேக்கி அடக்கமா நீ அடிச்சு பார்க்க வாட்டமா, என்னுடைய பழம் இழந்த பழம் எங்க வந்த பையலக்கானா பாத்தீங்களா? விட்டத அது சரி, அதுதான் இந்த பையன் பின்னாடி சுத்திட்டு தெரியுன்னு சொன்னேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னீங்க? இழந்த பழம் வியாபாரம். இழந்த பழம் வியாபாரம் பாக்குறீங்க? ஆமா. நீங்களே வியாபாரம் பாக்குறீங்க? நானே வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம் பாக்குறீங்க? என் ஊர் கட்டுமாடி பக்கத்துல கடல். சரி. புடலங்காய் வியாபாரம் இல்ல மாமா, அது உனக்கிட்ட இருக்கு, நம்மள்ட்ட புடலங்காலாம் இல்ல. ஏய் வர்றாரு அப்புறம் மாமா பண்ணல அண்ணன் தம்பி சொல்லு. ஆஹா மாமான்னு சொன்னா தான் எனக்கு மரியாதை இருக்கும். நான் எப்போ பங்காளிக்கிறேன்னா அவங்க பங்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆளுக்கு விடவே மாட்டேன். என்ன ஏன் மாமா இதுவா உனக்கு அக்காவா? அக்காவா நானு? அண்ணா சொன்ன ஒரு கேள்வி நெஞ்சு நறுக்கணும். ஆயா ஆயா அவனுக்கு அக்கா எனக்கு ஆயா தாண்டி லூசு முண்டை. அதனால நீங்க யாரும் பாக்குறீங்க, நான் யாரும் பாக்குறேன், சேர்ந்து யாரும் பாப்போமா? புடிங்க அடி தாவணி போட்ட புள்ள தங்கடன உள்ள புள்ள வருந்தை மாசம் பொறக்கட்டுண்டி, வருந்தை மாசம் பொறக்கட்டுண்டி, மாசம் பொறக்கட்டுமே உனக்கு தாலி ஒண்ணு நான் கொண்டு வாரே, தாலி ஒண்ணு கொண்டு வாரே, உனக்கு மக வேணும் சித்தப்பா, இது ஏன் ஆளு சித்தப்பா, உனக்கு மரியாதை கெட்டு போற சித்தப்பா. தாவணி போட்ட புள்ள தங்கடன உள்ள புள்ள, உள்ள உள்ள தாவணி போட்ட புள்ள தங்கடன உள்ள புள்ள, மோசம் பறந்ததுமே தாலி ஒண்ணு கொண்டு வாரே, தாய் மாமே மகளே என் தலச்சியான கொடியே, தாய் மாமே மகளே என் தலச்சியான கொடியே. ஏய் பத்துட்டு பேரடா. இதம்மா இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. புதுசா ஒரு பாட்டு பாருங்க. பாடுங்க. அள்ளி மலர் கொடி சந்தனமே எங்குரு எங்குரு முத்தாரமே, உள்ள மலர் கொடி முத்தாரமே எங்குரு எங்குரு முத்தாரமே, இருக்கு முன்னமா என்னடா பாட்டு ஏண்டா என்னடா பாட்டு ஏன் நிக்கிறீங்க? இந்த பாட்டு இப்படி தானே மாமா வரும்? நல்லா பாட்டு கேளு. அள்ளி மலர் கொடி சந்தனமே எங்குரு எங்குரு முத்தாரமே, உள்ள மலர் கொடி முத்தாரமே. வாசிங்கயா, எனக்கு வாச்சா தான் பாட்டு வரும். அள்ளி மலர் கொடி சந்தனமே எங்குரு எங்குரு முத்தாரமே, உள்ள மலர் கொடி முத்தாரமே எங்குரு எங்குரு முத்தாரமே, எனக்கு முன்னமா. என்னடா சொல்ற? ஆமா இந்த பாட்டு இப்படித்தாயா வரும். லூசு புள்ளமா கிறுக்கு புள்ளமா, லூசு புள்ளமா கிறுக்கு புள்ளமா, நீ என்ன அந்த அந்த புள்ள தான். என்னைய பார்த்து இந்த போய் என்ன தெரியுமா கேக்குறா? அப்புறம் வாங்குறேன். இந்த பாட்டு உனக்கு பிடிக்கல? இன்னொரு பாட்டு பாடவா? நீ இன்னொரு என் தங்கச்சிய நாய் கச்சிச்சுப்பா, சரி அத நாய அடிக்க போனேப்பா, அது தெருநாயா இது சொரிநாயா, அது தெருநாயா. யார் நம்ம நாயின்ற? இதுவும் பிடிக்கல. பிடிக்கல எனக்கு. இன்னொரு பாட்டு பாடவா? ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, மைக்க மூடி மாமனார் செருப்பாலடி, மைக்க மூடி மாமனார் செருப்பாலடி செருப்பாலடி. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா ரத்த கொதிப்பு மட்டும் வரும். தலை கேள. இந்த பாட்டு பிடிக்கல. இன்னொரு பாட்டு நான் பாடுறேன். இதுக்கு நீங்க யாருமே வாசிக்க வேணாம். ஏன் சிங்கக்குடிய உடுப்பாய பாரு கோரஸ். வளைய விரிச்சி வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா, அந்த ஒரு வேலை மாதிரி தானே இன்னும் பார்க்கல. வேகமாச்சுறேன் பாரு நக்கா இரு வரை வலை மறுபடியும் நக்க சொல்லுவாங்கல்ல. வளைய விரிச்சி வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா. இன்னொரு தடவை சொல்லுங்க, அப்படிதான் சங்கனம் நல்லா இருக்கும். இந்த பாட்டு வேண்டாம். ஏன்? நான் பாட்டு பாடுறேன். பாடு. நசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விரச்சே பாசோ, நிழலும் பின்னாடி போகும் ஓ நினைப்பும் என்னோட சேர்ந்தே வாழும். நசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விரச்சே நிழலும் பின்னாடி போகும், அவ நினைப்பும் என்னோட சேர்ந்தே வாழும். நசமா இது நசமா அது நசந்தா. போடு
நான் சந்தோஷமா இருப்பேன் உசிரருக்கு வேற நடக்கும் உல்லாசமா இருப்பேன் என்னடா நடக்கும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசிரருக்கு வேற நடக்கும் உல்லாசமா இருப்பேன் இதா பாரு இதா. ஏய் ஏய் நேரம் 5 ரூபா கோழி குஞ்சு பிறந்திருக்கும்டா இவரு என்னம்மா என்கிட்ட ஒரு பார்த்தாடு அப்புறம் நான் எனக்கு கை பிடிக்க எது கிடைக்குதோ பிடிச்சி அத்தியாப்படுவேன். கையில பிடிச்சி எது கிடைக்குதோ பிடிச்சி அறுத்து பிடிவியா என்னென்ன அப்ப நீ என் மூஞ்சா பார்க்கல கொஞ்சம் பச்சை பச்சுக்கிட்டு இருக்கிற இதுல இருந்து நல்லா தெரியுதா உள்ள லட்சணம் எதில் விட்டு நீ எனக்காக பிறந்தவ நான் உனக்காக வளர்ந்தவன் மாங்கல்ய தந்து நானே மாப்பிள்ளையா வந்து மன முடிப்பேன் வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து கேடுது ஏ மல்லி பூ வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து கேடுது போற நீ போற தல பாம்பா வந்து முத்தம் தர போற தேன்மொழி பூங்கொடி பாடி போச்சு ஓஞ்செடி பூங்கொடி தேன்மொழி பாடி போச்சு பூங்கொடி தேன்மொழி பூங்கொடி பாடி போச்சு இப்படியா போட்டா சுத்தப்பட்டு வராது நாளே போடுறதுனால தனித்தனியா போட்டுறணும் தனித்தனி போடு முத போடு ஏன் போடு ஜிப்பா போட சொல்லவா டேய் அப்ப எவனுமே மூஞ்ச பார்க்கலையாடா இவங்க வேற ஏதாவது நோக்கத்துல தெரியாஞ்சப்பா என்ன மாமா மூஞ்ச மட்டும் பாரு அங்க நான் பாத்துக்கிறேன் அப்புறம் புருஷன் என்ன பொழந்துருவேன் அதனால 2 பேருக்கும் போட்டி ஒண்ணு இந்த ஆடத்துல நான் ஜெயிக்கணும் இல்லைன்னா அந்த புள்ள ஜெயிக்கணும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க கை தட்டுங்க பார்ப்போம் 1 2 3 பாரு கவனிக்க நல்லா கை தட்டுங்க ஒரு அடிச்சோரா என்னைக்கிறேன் அந்த பிள்ளையா சப்போர்ட் பண்றாலாம் கை தட்டுங்க பார்ப்போம் நீ என்னடா எல்லா பக்கமும் கை தட்டுற ஷார்ட் கட்ல இருக்கறியா ரைட் அவன் 2 பக்கம் இருக்கான் போல ஆமா நீ கேட்டதுக்கு தட்டல விடு ஆமா இப்ப அது வந்து கேக்கட்டேன் தாய்வில அப்புறம் அந்த புள்ள வந்து கேட்ட உடனே ஒண்ணு பிரச்சனை முதல்ல நம்ம ஆட்ட புடிங்க ஹலோ அடி வாடி என் கருத்தமுள்ள நாளாக ஒரு கவல்ல அடி வாடி என் கருத்தமுள்ள நாளாக ஒரு கவல்ல அலிபல கல்லி நான் வந்த போற வள்ளி உம்பதில சொல்லிட்டு போடி அலிபல கல்லி நான் வந்த போற வள்ளி உம்பதில கலையில சொல்லிட்டு போடி வாடி அடி வாடி வாடி என் கருத்தமுள்ள நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி நான் ஆடுறப்பல அந்த புள்ள வந்து ஆடும் ஆடுமா ஆடு ஆடு வந்த ஒரு படம் தான் தெரியும் என்னப்பா வந்த ஒரு படம் தான் தெரியும் யாரு கூட ஏய் உனக்கு வண்டி முதல்ல செல்ஃப் எடுக்குதான்னு பாரு அப்ப நீ செல்ஃபி எடுக்கலாம் என்னப்பா ஆடுமா ஆடாதுன்னு வந்த ஒரு படம் தான் பாத்து அந்த என்னத்தை பார்த்து இல்ல அது
அந்த புள்ள போட்டி ஆடுமா? அதைத்தான் சொல்றேன். இந்த மேடையில நான் தான் ஜெயிக்கணும். அப்படி நான் ஜெயிச்சிட்டா உங்க 4 பேர் சம்பளம் எனக்கு. நீ அப்படி தோத்துட்டீனா? தோத்துட்டீனா? நான் தோத்துட்டேன்னா உங்க 4 பேர் சம்பளம் எனக்கு. ஏய் அந்த நீ தோத்துட்டீனா அந்த பிள்ளை எங்க 4 பேத்து கூட அனுப்பி விட்டு. என்னப்பா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சரி வரும்போதே நீங்க 4 பேர் தான் கூட்டிட்டு வந்தீங்க. நான் எங்கடா கூட்டிட்டு வந்தேன்? என்ன எதுக்கு தனியா போட்டு நீங்க தான் பக்கத்துல உட்காந்து வந்தீங்க. கடைசி நான் கூறல. அதனால அந்த புள்ள வந்து 6 வரைக்கும் தலனா 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 தன்னானே தகஜூடு தகஜூடு தலனா ரெடியா? இந்த ஆட்டம் சூப்பரா இருக்கு. எந்த ஆட்டம்? இதே மாதிரி பிள்ளை என்ன மாமா ரெடி ஆயிருச்சா? தம்பி டேய் கீழ போடு தம்பி, டேய் கீழ போடு. ஏய் யாரா கீழ? டேய் டான்ஸ் கார புள்ளடா அது. ஏங்க அம்மா கீழ வைடியா? அவன் ஒரு நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க பாரு. அதனால போடு போடு போடு. ஆமா அவன் சொல்றேன் அப்படி. அவன் செஞ்சதெல்லாம் செய்யணுமா நீ? உள்ள இருந்தல்ல இது வேற. என்ன ஒழுங்கா பிடிக்க தெரியலமா? இங்க வாமா. அது ஸ்பிரிங்கடா. ஆமா பிடிக்க தெரியல. கரெக்ட்டா வாய். நீங்க உள்ள இருந்தல்ல இந்த பையன் என்ன ஆடுனானே எனக்கு தெரியாது. மறுபடியும் ஆட சொல்லுங்க. அப்படியா? அல ஆட சொல்லுங்க. எப்பா ஓஹோ என்ன ஆடுன்னு பார்க்கலையா? அதானே உள்ள Dress மாத்திட்டு இருந்தல்ல. அம்மா எல்லாம் ஆடுனே. கடைசில ஒரு ஆட்டம் ஆடுனே. என்ன ஆட்டம்? அத மட்டும் ஆடினீனா நல்லா இருக்கும். கடைசில சொல்லும்போதே பயமா இருக்குது. காலை தூக்கி ஆடுனே. நீ 2 காலையும் தூக்கி ஆடு. ஆடு. நான் 2 காலையும் தூக்கி ஆடி கீழ விழுகணும். நல்லா இருக்கு. மாமா 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 இமா 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 மாமா 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 இமா 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 சிட்டு போல பெண் இருக்க வட்ட விட்டு நீ சுத்தி சுத்தி இங்க நீ வரலாம். தாலி கட்டு முன்னே கை மேல படலாமா? மாமா 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 இமா 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 போடு. டா டா டா. உட்கார்ந்து யோசிப்பாங்கல்ல, இங்க யோசிச்சுட்டு உட்காருவாங்கல்ல, இங்க படுத்துக்கிட்டு யோசிப்பாங்கல்ல, இல்ல பரலோகத்துல யோசிப்பாங்கல்ல. டா டா. போட்டி சரியான போட்டி. இந்த மாதிரி ஆளு தான் குடும்பத்துல நல்ல ஆமா என்னை நம்பி பந்தயம் வேற கட்டிருக்கீங்களா? அது சரி உங்க பேரை எப்படி எதுக்கும் எடுக்காம விடவே மாட்டேன். காப்பாத்திடுறேன். சரி குழந்தைனரே சொல்லி அடிப்பேன் அடி உனக்கு என்னப்பா வேணும் மஞ்சள் துணி? உனக்கு என்ன வேணும்? என்னப்பா வேணும்? அத்தாச்சியா? ஓகே சகல, ஏன் கவலைப்படுற? உனக்கு அத்தாச்சி எனக்கு அத்தாச்சி. ஆமா. நோ ப்ராப்ளம். சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சது நம்பி அடிதானே எட்டாத கைப்பாத்து குட்டாவி விட்டதில்லை இஷ்டம் தான் என்னோட கை மீறி பட்டது. எட்டாத கைப்பாத்து குட்டாவி விட்டதில்லை இஷ்டம் தான் என்னோட கை நீட்டி பட்டது. சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சது நம்பி அடிதானே
எங்க இந்த மாதிரி காலை தூக்கணுமா? அப்புறம் ஆமாவா? அவன் எப்படி காலை விரிச்சான்? அது மாதிரி நீ அக்கான்றியா இல்ல அத்தாச்சின்றியா? ஏதாவது ஒரு முறையை சொல்லி கூப்பிடு. உன் முறையில முழக்க மாத்த எடுத்து அடிக்க. ஏய் மச்சாமி சேவி தருவா மச்சினி எல்லாம் எகிடுவா மச்சா கண்ணு மந்திரமா சுத்தி போனே பம்பரமா செய்கூடி சேதாரம் எல்லாம் அடங்கில்லாம சேலத்தை கம்ப தொட்டானே பதில் சொல்லாம என்ன தர ஐத்தானே நீ என்ன தர ஐத்தானே நீ என்ன தர மச்சாமி சேவி தருவா மச்சினி எல்லாம் ஏகிடுவா. ஏய் ஏண்டா ஏய் நீ தூக்குன மாதிரி தூக்கணாமா? ஆமா நீ போய் எதுக்கு நாங்க உட்கார்ற? சட்டையை தூக்கி அடிக்கிறேன். சட்டையை தூக்கி அடிக்கிறேன். செவனேற கிடந்த கூட்டம்லாம் புழுக்கு புழுக்கு தடிக்கிட்டு கிடக்கு. கை தட்டுங்க. என்னது? இங்கே 10,101 கண்ணும் தெரியாம போச்சா உனக்கு? சிறுபிள்ளைக்கு டான்சர் அடிக்கும் அன்பு உள்ள ரஞ்சிதா அவர்களுக்கும் எனக்காகவும் ரூபாய் 100 அன்பர்களுக்கு முருகங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா தாஸ் அவர்களுக்கு கௌரவப்படுத்தி அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அடுத்து புடிங்க அடிமானே உன்னை தானே நீ நானே பாடுறேன் ராவா தண்ணி போட்டு கட்டி ஏனோ பாடுறேன் நானே உன்னை தானே நீ நானே பாடுறேன் ராவா தண்ணி போட்டு கட்டி ஏனோ பாடுறேன் ஆதே ஆதே ஏ அடி மாத காத்து ஏ மனச மாத்தி போட்ட மண்ணாக்கு ஏ செல் நம்பர் பார்த்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லாட்டா மானே அதே மாதிரி குத்து என்னங்க போட்டின்னு வந்துட்டா சரி நீயும் அந்த போட்டியில கலந்துக்கணும். கலந்துக்கிறேன். ஆமா கலந்துக்கிட்டா போச்சு. அதே மாதிரி குத்து. நம்ம விட்டு கொடுக்க கூடாது. மிளகாது காரமில்ல மாமனார் கிஞ்சில ஈரமில்ல பட்டு கொட்ட மாமா கொஞ்சம் அளப்பக்கலாமா ஓமில்ல அவர்தானே என் மாப்பிள்ள பச்சை மிளகாது காரமில்ல மாமனார் கிஞ்சில ஈரமில்ல அண்ணே இருடா. அண்ணே ஒரு இலையும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு தலானி ஒன்று கொடுத்தீங்கன்னா படுத்தும். ஆமா ஆமா போட்டி போட்டுக்கிட்டு போய் வேணா எனக்கு நான் உட்காடுறேன். ஆமா ஆட்டத்தை போடுமா?
ஆடிட்டே இருந்தா ஆடிட்டே இருக்கலாம். கை தட்டி அனைத்து இருவரையும் பாராட்டி கை தட்டிய அனைத்து நன்றி நன்றி கலந்து வணக்கம். ஆடணும் என்ன நிறைய ஆடிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த தாளை சரியா வெளியே விடணும். நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்த உடனே என்னம்மா இந்த பாருவோம் வந்ததுல நல்ல படத்தை நீ எது இந்த படத்தை நீ ரசிச்ச நல்ல பாட்டா? நல்ல பாட்டுனே தெரியும். எந்த பாட்டு அந்த லூசி முண்டை கேட்கல போல இரு சேத்தன இருமாமா பாட்டாவா அந்த புளுத்துணி அப்படி தான் பேசுவாங்க. அதனால என்னது இங்கே சிறந்தமிழே டான்ஸ் அடிக்கும் அன்பு உள்ளம் ரஞ்சிதா அவர்களுக்கு கிராம சேவாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. குனிஞ்சுக்க ஆனா குனிமா எனக்காக பொன்னாடை மலர் மாலை அணிந்த விழா கண்டியார்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் எனது சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். இங்கே சிறந்த முறையில் எங்களுக்கு வீடியோ கவர் செய்து கொண்டிருக்கும் அன்பன்னார் அம்பாள் சேனல் உரிமையாளர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. மைக் செட் போடலானே நல்லா இருங்க, நல்லா பாருங்க. சரிங்க. உங்களை பார்த்த உடனே கையில எனக்கு காதல் காதல் கொஞ்சம் தள்ளி வாமா. இல்ல இல்ல தள்ளி வாமா. தள்ளி வர நான் தள்ளி வந்தா பெட்டிக்கு பாதி பாவம் கொழுந்தனார்கள்லாம் வருத்தப்படுவாங்க. கொழுந்தனார்கள்மா என் மச்சாங்க எல்லாம் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டாங்க. மச்சான் இல்ல என் சகல எல்லாம் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டாங்க. நல்லா இருங்க, நல்லா பாருங்க. உங்களை காதலிக்கலாம்னு இருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க. உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி தப்பி தவிர நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, நீ என்னமா பண்ணுவ? மொத்தத்துல நீ துணியோட தெருவுல போற. ஆமா. அப்புறம் இந்த சிரிப்பு செம்மதுக்கும் வாயில வராது பாத்துக்க. ஏம்மா நல்லா இருங்க, நல்லா பாருங்க. என்னப்பா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி என்ன செய்வீங்க? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தூங்கிடுவான். என்னப்பா பிச்சை எடுக்க போறியான்னு கேக்குறியா? உன் மண்டை மாதிரி ஆஞ்சு முடியும் பாத்துக்க. எங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் எப்படி இருக்கா தெரியுமா? ஹலோ சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க மூக்குத்தியின் மின்னல் அதன் தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, உன்னை நான் என்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க முக்குதியின் மின்னல் அதன் தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, உன்னை நான் என்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க. ஒளித்து வைப்பதே நம்மா, காட்டுமலை சாரலிலே நனைய விட்டால் நாயம்மா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. சேலையில வீடு கட்டவா, எது வசிக்க சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க. பணியில் வேட்கிறேன்
வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்க போடவா தென்றல் அடிக்க முக்குத்தியின் மின்னல் அதன் தீபம் ஏற்றி வைத்து போக சொக்குகின்ற வெக்கம் அந்த வண்ண கோலம் ஒன்று போட உன்னை நான் என்னிடோ அள்ளி கொடுக்க சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. உங்கள் முதல் எனக்கு காதல் வந்து விட்டது. சொல்லு. என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுங்க. என்ன காதல் சொல்ல? தந்தனென தானா தந்தானா தந்தானா தந்தனா மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசத கேட்டு தான் தவிக்குது, அதில் என்ன வச்சு பாட மாட்டியா, என் நெஞ்ச தொட்டு ஆளு ராசையா, மனசு முழுதும் இசைதான் உனக்கு, அதிலே எனக்கு இடம் நீ ஒதுக்கு, மனசுல பாட்டு தான் இருக்குது, மனசுல கேட்டுதான் தருகிறது. பாட்டாளி புள்ளி வச்சேன், பார்வையில கிள்ளி வச்சேன், புதிர்ந்து என்ன சேர்ந்த தேவனே, போடாத சங்கதிதான் போட ஒரு மேடை உண்டு, நாளு வந்து சேர வாங்க ராசனே, உன்னோட வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதா, என்னோட ஆசையெல்லாம் ஏத்துக்கணும் நீங்கதா, உங்களைத்தான் எண்ணி எண்ணி என்ன சிறு வாழும், சொல்லுமையா நல்ல சொல்லு சொன்னா போதும், ஓ மனசுல பாட்டுதான் இருக்குது, ஏ மனசுத கேட்டுதான் தருகிறது. நீ பாடும் ராகம் வந்து நிம்மதிய தந்ததையா, நேற்று வர நெஞ்சில் ஆசை தோணல, பூவான பாட்டு இந்த பொண்ணை தொட்டு போனதையா, போன வழி பார்த்து கண்ணு மூடல, நெஞ்சோட கூடு கட்டி நீங்க வந்து வாழணும், நில்லாம பாட்டு சொல்லி காலையெல்லாம் ஆளணும், சொக்கத்தங்கோ உங்களைத்தான் சொக்கி சொக்கி பார்த்தேன், தத்தளிச்சேன் நித்தோ நாளா போச்சு, ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது, ஏ மனசுத கேட்டுதான் தவிக்குது, அதில் என்ன வச்சு பாட மாட்டியா, ஏ நெஞ்ச தொட்டு ஆளு ராசையா, மனசு முழுதும் மணிதான் இருக்கு, அதிலே உனக்கு இடம் கொஞ்சம் ஒதுக்கு,